ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் 8th சயின்ஸில் யூனிட் 19 மூமெண்ட்ஸ் இன் அனிமல்ஸ் இதில் 4th ரோமன் லெட்டர் ஆன்சர் வெரி ப்ரீஃப்லிக்கான கொஷினுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 1 மார்க் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரோமன் லெட்டர் 4 ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி, இதுக்கூட ஆன்சர்ஸை வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், வாட் இஸ் ஸ்கெலிட்டன்? ஸ்கெலிட்டன்னா என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 224 இருக்குது. பேஜ் நம்பர் 224 ஸ்கெலிட்டன் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் இருக்கு இல்லையா, 19.5 ஸ்கெலிட்டன் சிஸ்டம் அப்படிங்கிறது கீழே இந்த 4-5 லைன் தான் வந்து இதுக்கு ஆன்சர். Skeleton system provides the hard structure or framework to the human body, which supports and protects the body. It is composed of connective tissues like bones, cartilage, tendons and ligaments. அப்படின்னா என்னென்னா, ஸ்கெலிட்டன் அப்படின்னா எலும்பு, இந்த போன்ஸு, கார்டிலேஜ் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து எலும்பு, குருத்தெலும்பு இதெல்லாம் தான் ஆனதாக வந்து நம்மளோட மனித எலும்பு மண்டலம் அப்படிங்கிறது. இது வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து வடிவம் மற்றும் வந்து ஒரு கட்டமைப்பை வந்து கொடுக்குது. அதை தான் வந்து நம்மளோட பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகேங்களா, இதுதான் வந்து ஸ்கெலிட்டன். தி ஸ்கெலிட்டன் சிஸ்டம் ப்ரொவைட்ஸ் த ஹார்ட் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் வடிவம், ஆர் ஃப்ரேம் ஒர்க், அப்படி வந்து கட்டமைப்பு, டு தி ஹியூமன் பாடி விச் சப்போர்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் த பாடி. இது எதால் ஆனது அப்படின்னா எலும்புகளும் குருத்தெலும்பு இதனால் ஆனது தான் வந்து நம்மளோட ஸ்கெலிட்டன். ஓகே, செகண்ட் கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷின், வாட் இஸ் கிரேனியம்? இதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 225 இருக்குது, பார்க்கலாம். பேஜ் நம்பர் 225 ஸ்கல் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே இருக்குது பாருங்களேன், இந்த 3 லைன் இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். கிரேனியம் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர். ஸ்கல் அப்படின்னா என்னென்னு தெரியும் உங்களுக்கு, மண்டை ஓடு. ஸ்கல் இஸ் அ ஹார்ட் ஸ்ட்ரக்சர் மேட் அப் ஆஃப் ஸ்மால் போன்ஸ். மண்டை ஓடு அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு கடினமான ஒரு பகுதி தான். அது வந்து சின்ன சின்ன எலும்புகளால் ஆனது. இட் இஸ் ஃபார்ம்டு பை 22 போன்ஸ் அவுட் ஆஃப் விச் 8 bones are formed together to form the cranium. அதில் வந்து 8 போன் வந்து ஒன்றா சேர்றதா வந்து கிரேனியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 22 எலும்புகள் இருக்குது, அதில் 8 எலும்பு வந்து ஒன்றா சேருதில்ல, அதுக்கு பேர் தான் வந்து கிரேனியம். ஓகே, வாட் இஸ் கிரேனியம் அப்படின்னா, ஸ்கல் இஸ் அ ஹார்ட் ஸ்ட்ரக்சர் மேட் அப் ஆஃப் ஸ்மால் போன்ஸ். இட் இஸ் ஃபார்ம்டு பை 22 போன்ஸ். ஸ்கல் வந்து 22 போன்ஸ், அவுட் ஆஃப் விச் அதில் 8 bones are formed together to form the cranium. cranium அப்படின்னா அந்த 8 bones வந்து சேர்ந்து இருக்கிறதா வந்து cranium அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஷின், why is our backbone slightly movable? அப்படின்னா, அதாவது நம்மளோட முதுகெலும்பு வந்து ஏன் வந்து நகரக்கூடியது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 225 இருக்குது, பார்த்துடலாம். இதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 225 இந்த வெர்டிப்ரல் காலம் அப்படின்னு இருக்கு இல்லையா, பி, அதில் இந்த லாஸ்ட் 3 லைன் தாங்க ஆன்சர். ஏன் வந்து நம்ம முதுகெலும்பு வந்து கொஞ்சம் நகரக்கூடியது அப்படின்னா, வெர்டிப்ரே ஆர் ஜாயின். வெர்டிப்ரே அப்படின்னா முள்ளெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. முள்ளெலும்புகள் அல்லது முதுகெலும்புன்னு சொல்லலாம். ஆர் ஜாயின்ட் பை கிளைடிங் பாயிண்ட்ஸ். கிளைடிங்னா அது என்ன அப்படின்னா, ஒரு மாதிரி வழுக்கிற மாதிரி ஒரு வழுக்கு மூட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இணைக்கப்பட்டிருக்குது. ஓகேவா, வெர்டிப்ரே ஆர் ஜாயின்ட் பை கிளைடிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னா வழுக்கு மூட்டைகளால் இணைக்கப்பட்டது தான் நம்மளோட முதுகெலும்பு, முள்ளெலும்புன்னு சொல்லலாம். விச் அலோ த பாடி டு பெண்ட் பேக், ஃப்ரண்ட் ஆர் சைட்வர்ட்ஸ். அதுதான் வந்து நம்மளோட உடம்பை வந்து, அந்த பாடியை, அந்த உடலை வந்து முன்னாடி பின்னாடி சைட்லலாம் வளைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது இந்த கிளைடிங் பாயிண்ட்ஸ். ஓகே, வெர்டிப்ரே ஆர் ஜாயின்ட் பை கிளைடிங் பாயிண்ட்ஸ் விச் அலோ த பாடி டு பி பெண்ட் பேக், ஃப்ரண்ட் ஆர் சைட்வர்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கொஷின், டிஃப்ரென்ஷியேட் ஆக்சியல் அண்ட் அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன். அப்படின்னா என்னென்னா, ஆக்சியல்னா அச்சு, அப்பெண்டிகுலர் அப்படின்னா இணைப்பு எலும்புக்கூடு. இது கூட டிஃப்ரென்ஸ் வந்து கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 225 226 இருக்கும், பார்த்துக்கலாம். 225 வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கான ஆன்சர், அதாவது இது டேப்லேஷன் மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆக்சியல் ஸ்கெலிட்டன் அப்படிங்கிற ஒரு சைடும், இன்னொன்று வந்து அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆக்சியல் ஸ்கெலிட்டனில் 2 பாயிண்ட் போட்டுக்கோங்க. த ஆக்சியல் ஸ்கெலிட்டன் கன்சிஸ்ட் ஆஃப் த போன்ஸ் அலாங் த ஆக்சிஸ் ஆர் சென்ட்ரல் லைன் ஆஃப் ஹியூமன் பாடி.
இது என்ன அப்படின்னா நம்மளோட மனித உடலில் இருக்கிற அச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மையக்கோட்டில் அமைந்துள்ள எலும்புக்கு பேர் தான் வந்து இந்த ஆக்சியல் ஸ்கெல்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆக்சியல் ஸ்கெல்டன் கன்சிஸ்ட் ஆஃப் த, இதில் என்னெல்லாம் இருக்குன்னா ஸ்கல் அப்படின்னா என்ன, நம்மளோட மண்டை ஓடு, அப்புறம் ஃபேஷியல் போன்ஸ், ஃபேஷியல் முக எலும்புகள், ஸ்டெர்னம், ரிப்ஸ்னால் விலா எலும்பு, அப்புறம் அந்த வெர்டிபிரல்னால் என்னென்னா முதுகுத்தண்டு சொல்லுவோம்ல, முதுகெலும்பு தொடர், அதுதான் வந்து வெர்டிபிரல் காலம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் உள்ளடக்கியதான் வந்து நம்ம ஆக்சியல் ஸ்கெல்டன். த ஆக்சியல் ஸ்கெல்டன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த போன்ஸ் அலாங் த ஆக்சிஸ் ஆர் த சென்ட்ரல் லைன் ஆஃப் த ஹியூமன் பாடிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து இதில் என்னெல்லாம் இருக்குது, த ஆக்சியல் ஸ்கெல்டன் கன்சிஸ்ட் ஆஃப் த ஸ்கல், ஃபேஷியல் போன்ஸ், ஸ்டெர்னம், ரிப்ஸ் அண்ட் வெர்டிபிரல் காலம். நெக்ஸ்ட்டு அப்பண்டிகுலர் ஸ்கெல்டன் பார்க்கலாம். இந்த டேப்லெட் காலம் மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்பண்டிகுலர் ஸ்கெல்டன் அப்படிங்கிற இடத்துல 2 பாயிண்ட் இருக்குது. த அப்பண்டிகுலர் ஸ்கெல்டன் அப்படின்னா இணையுறுப்பு எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டெய்ன்ஸ் த போன்ஸ் இன் தி அப்பண்டேஜஸ் ஆஃப் த பாடி ஆஸ் வெல் அஸ் த ஸ்ட்ரக்சர்ஸ் தட் கனெக்ட்ஸ் த அப்பண்டேஜஸ் டு தி ஆக்சியல் ஸ்கெலிட்டன். அதாவது இணையுறுப்பு எலும்பு கூடு அப்படிங்கிறது என்னென்னா, இணையுறுப்பு எலும்பு அப்படிங்கிறது இணையுறுப்பு எலும்பு கூடு நம்மளோட உடலில் இருக்கிற இணையுறுப்பில் உள்ள எலும்பையும் அதோட இணையுறுப்பு அச்சு எலும்பு கூட்டுடன், அதாவது இந்த ஆக்சியல் எலும்பு கூட்டுடன் சேர்க்கறது தான் வந்து இந்த அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கொண்டுள்ளது. இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, த அப்பண்டிகுலர் ஸ்கெல்டன் கம்ப்ரைசஸ் த ஷோல்டர் கிரிடில், த ஆர்ம், ரிஸ்ட் அண்ட் ஹேண்ட் போன்ஸ், த பெல்விக் கிரிடில் அண்ட் த லெக், ஆங்கிள் அண்ட் த ஃபுட் போன்ஸ். இதெல்லாம் தான் வந்து அப்பண்டிகுலர் ஸ்கெல்டனில் இருக்குது. இதெல்லாம் என்ன இருக்குன்னா, தோள்பட்டை எலும்பு, அதாவது இந்த ஷோல்டர் கிரிடில் அப்படின்னா தோள்பட்டை எலும்பு, அப்புறம் ஆர்ம் கை, மணிக்கட்டு, மேற்கை எலும்பு, இடுப்பு, கால், கணுக்கால், ஆங்கிள் அப்படின்னா கணுக்கால், அப்புறம் பாத எலும்பு, இதெல்லாத்தையும் வந்து உள்ளடக்கியது தான் வந்து இந்த இணையுறுப்பு எலும்பு அப்படிங்கிறது. இணையுறுப்பு எலும்பு அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன். ஓகேவா, இந்த 2 பாயிண்ட். த அப்பண்டிகுலர் ஸ்கெலிட்டன் கண்டெய்ன்ஸ் த போன்ஸ் இன் தி அப்பண்டேஜஸ் ஆஃப் த பாடி ஆஸ் வெல் அஸ் த structures that connects the appendages to the axial skeleton. இது first point. Second point வந்து the appendicular skeleton comprises the shoulder girdle, the arm, wrist and hand bones, the pelvic girdle and the leg, ankle and foot bones. ஓகேவா, இது வந்து டிஃப்ரென்சியேஷன் மாதிரி எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆக்சியல் ஸ்கெல்டன் சொல்லி போட்டு இந்த 2 பாயிண்ட் எழுதிக்கோங்க லெஃப்ட் சைடு. அதே ரைட் சைடு வந்து அப்பண்டிகுலர் ஸ்கெல்டன் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ நான் சொன்ன இந்த 2 பாயிண்ட்ஸை எழுதிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் லிகமெண்ட் அப்படின்னா என்னென்னா தசை நார் அப்படின்னு சொல்லுவாங்க. தசை நான் அப்படின்னு சொல்லுவாங்க. தசை நார்னு சொல்லலாம், தசை நார் அப்படின்னு சொல்லலாம். இது என்னன்னு அப்படின்னு பார்க்கலாம். தசை நார் அப்படிங்கிறது தான் வந்து லிகமெண்ட். அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 229 இருக்குது. இந்த லிகமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆன்சர் வந்து நம்ம இந்த கிளாஸரியில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, லிகமெண்ட்ஸ் அப்படின்னா தசை நார் அப்படிம்பாங்க. லிகமெண்ட்ஸ் ஆர் bands of tough elastic connective tissue that surround a joint to give support and limit the joints movement. ஓகேவா, இது இந்த 2 லைன் எழுதிக்கோங்க. அப்படின்னா அதாவது லிகமெண்ட்ஸ் அப்படின்னா நமக்கு தமிழில் வந்து தசை நார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா நம்மளோட டிஷ்யூ வந்து எலும்போடு சேர்க்கறதுக்கான ஒரு டஃப்பான ஒரு பேண்ட். ஓகேவா, அது மாதிரியான ஒரு நார், அதுதான் வந்து லிகமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. பேண்ட் ஆஃப் டஃப் எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ தட் சரவுண்ட் த ஜாயிண்ட் டு கிவ் சப்போர்ட் அண்ட் லிமிட் த ஜாயின்ஸ் மூமெண்ட்ஸ், இதுதான் லிகமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து 6th கொஸ்டின், டிஃபைன் மசில்னா என்ன? இப்போ நான் ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 227 இருக்குது. தசை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 227 மசில்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே இதுக்கு ஆன்சர் இருக்குது. The muscles in the body provide the means of all movements. They cover the skeletal framework and also give shape to body. அதாவது எல்லா நம்மளோட தசை இருக்கு இல்லையா, மசில்ஸ் இந்த பாடி ப்ரொவைட் த மீன்ஸ் ஆஃப் ஆல் மூமெண்ட்ஸ். எல்லா மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா இயக்கத்துக்கும் வந்து இந்த உடலில் இருக்கிற தசை மசில்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது, வழிவகை செய்யுது. இது வந்து என்னென்னா எலும்பு மண்டலத்தை வந்து மூடுறதோட, நம்ம எலும்பெல்லாம் மூடி தானே க்ளோஸ் பண்ணியிருக்கு இல்லையா, அது உடலுக்கு வந்து ஒரு ஷேப்பாகவும் கொடுக்குது. தே கவர் த ஸ்கெலிட்டல் ஃப்ரேம் ஒர்க், அதாவது நம்மளோட எலும்பு மண்டலத்தை வந்து மூடி அண்ட் ஆல்சோ கிவ் ஷேப் டு த பாடி, நம்மளோட உடம்புக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குது. இது வந்து ஒரு பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட், மசில்ஸ் ஆர் லாங் பண்டில்ஸ் ஆஃப் contractile
டிஷ்யூஸ் அப்படின்னா இது வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த மசில்ஸ் இன் த பாடி ப்ரொவைட் த மீன்ஸ் ஆஃப் ஆல் மூமெண்ட்ஸ். தே கவர் த skeletal framework and also give shape to the body. Muscles are long bundles of contractile tissue. வேணும்னா இந்த பாயிண்ட் கூட சேர்க்கணும், சேர்த்துக்கோங்க. அதாவது ஈச் மசில் யூஸ்வலி வந்து 2 ends இருக்கும், ஃபிக்ஸ்டு எண்டு மூவபிள் எண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிக்ஸ்டு எண்ட் அப்படிங்கிறது வந்து மசில் ஆரிஜினேட்ஸ் அந்த மூவபிள்ஸ் விச் புல் சம் அதர் பார்ட். ஓகேவா, அவ்வளோதான். இது தேவையில்லை, பட் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிட்டுனா படிக்கோங்க மசிலை பற்றி. இந்த 2 பாயிண்ட் எழுதினாலே போதும். ஓகேவா, மசில்ஸ் இந்த பாடி ப்ரொவைட் த மீன்ஸ் ஆஃப் ஆல் மூமெண்ட்ஸ். தே கவர் த skeletal framework and also give shape to the body. Muscles are long bundles of இந்த கான்ட்ராக்டைல் டிஷ்யூ வரைக்கும் எழுதிக்கோங்க. அது சுருங்கி விரியக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டிஃப்ரென்ஷியேட் டெண்டான் அண்ட் லிகமெண்ட். லிகமெண்ட் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம், தசை நார் இல்லையா. இது வந்து தசை நான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. இது வந்து கிளாஸ்ரியில் இருக்குது, 229 பேஜில் இருக்குது. வாங்க ஆன்சர் பார்த்துக்கலாம். டிஃப்ரென்சியேஷன் மாதிரி வந்து டெண்டான் ஒரு ஹெட்டிங் போட்டு லிகமெண்ட் ஒரு ஹெட்டிங் போட்டு டேப்லெட் காலம் மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற ஆன்சர் வந்து 229 இந்த கிளாஸ்ரியில் இருக்குது. அதாவது இந்த 2 பாயிண்ட் தான். ஃபஸ்ட் வந்து டெண்டான். டெண்டான் அப்படின்னா தசை நான் அப்படின்னு சொல்லுவாங்க. Tough bands of fibrous connective tissue that usually connects muscle to bone and is capable of withstanding tension. அப்படின்னா நம்ம இந்த முட்டையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த முட்டையெல்லாம் செயல்படுறதுக்கு வந்து அதை சுற்றி வந்து ஒரு கடினமான, அதாவது கடினமாகவும் இருக்கும், பட் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு இது இருக்கும். வந்து லெஃப்ட் சைடு வந்து டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க. டெண்டான் அப்படின்னா தசைனான். டஃப் பேண்ட் ஆஃப் ஃபைபர்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ தட் யூஸ்வலி கனெக்ட்ஸ் மசில் டு போன் அண்ட் இஸ் கேப்பபிள் ஆஃப் வித்ஸ்டாண்டிங் டிஷ்யூ. ஓகே, நம்மளோட மூட்டுகள் இயக்கத்துக்கு உதவுற வகையில் அதை வந்து சுற்றி உள்ள ஒரு கடினமாக இருக்கும், பட் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் கொண்ட ஒரு பட்டை போன்ற ஒரு டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து டெண்டான். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து லிகமெண்ட். லிகமெண்ட் வந்து ரைட் சைடில் போட்டுக்கோங்க. லிகமெண்ட்ஸ் ஆர் பேண்ட்ஸ் ஆஃப் டஃப் எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ that surround a joint to give support and limit the joint's movement. இது வந்து வாட் இஸ் லிகமெண்ட் அப்படிங்கிற அந்த கொஷினே நம்ம வந்து இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டோம். அதாவது என்னென்னா அந்த டிஷ்யூ வந்து எலும்போடு சேர்க்குற ஒரு 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 நார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, நார் போன்ற ஒரு கடினமான ஒரு டிஷ்யூ, பட்டை மாதிரி இருக்கும் இந்த டிஷ்யூ. பேண்ட்ஸ் ஆஃப் டஃப் எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ தட் சரௌண்ட் அ ஜாயிண்ட் டு கிவ் சப்போர்ட் அண்ட் லிமிட் த ஜாயின்ஸ் மூமெண்ட். ஓகே, இது வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இதான் வந்து லிகமெண்ட். ஓகே, டெண்டான் அப்படின்னா தசை நான் சொல்லுவாங்க, லிகமெண்ட்னா தசை நான். இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து டேப்லெட் காலம் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வந்து 4th ரோமன் லெட்டர் இந்த ஆன்சர் ப்ரீஃப்லிக்கான 7 கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் ப்ரீஃப்லிக்கான ஆன்சர் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை மீட்டு கிளிக் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.